கேட்சன் பாயிண்டர் மைசெல்ஃப் ரம்யா அண்ட் ஷீசங்க. இதுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸில் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி 8 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். சந்தியா வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சார்லஸ் லா. ஓகே, சார்லஸ் லா அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். சார்லஸ் லா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக இருந்தாங்கன்னா சார்லஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா PV is equal to Tங்கும் போது ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். இதுதான் வந்து சார்லஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சார்லஸ் லால என்ன ப்ராப்பர்ட்டி கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்லஸ் லால வந்துட்டு ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ V டைரக்ட்லி வேரிஸ் வித் T அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பர்ஃபெக்ட் கேஸ் ஒபேஸ் பற்றி என்ன சொல்றாங்க. ஸோ பர்ஃபெக்ட் கேஸ் ஒபேஸ் எந்த லான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பர்ஃபெக்ட் கேஸ் ஒபேஸ் பாய்லிஸ் லா அண்ட் சார்லஸ் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பர்ஃபெக்ட் கேஸ் வந்து பாய்லிஸ் அண்ட் சார்லஸ் லா ரெண்டையும் ஒபே பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மோலியர் சார்ட் வந்து என்ன சொல்றாங்க. ஸோ மோலியர் சார்ட் இஸ் drawn between enthalpy and the entropy அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மோலியர் சார்ட் வந்துட்டு என்தால்பி அண்ட் என்ட்ரோபிக்கு ரிலேட்டடாக வரது தான் வந்து மோலியர் சார்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வான் டெர் வால் ஈக்குவேஷன். ஸோ வான் டெர் வால் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ P plus A by B square plus B minus B square equal to RT. இதுதான் வான் டெர் வால் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ PV is equal to MRT அந்த ஃபார்மில் தான் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து P plus A by B square அதுக்கப்புறம் B minus B square equal to RT. அதான் வந்து வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன். 3 டேர்ம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரைனஸ் ஃபிராக்ஷன். ஸோ ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா மாஸ் ஆஃப் வேப்பர் டு தி மாஸ் ஆஃப் வேப்பர் பிளஸ் மாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ ட்ரைனஸ் ஃபேக்டர் வந்துட்டு ஃபிராக்ஷன் வந்துட்டு மாஸ் ஆஃப் வேப்பர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் வேப்பர் பிளஸ் மாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரை சேச்சுரேட்டட் வேப்பருக்கு வந்து ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் எப்படி இருக்கும். ஸோ ட்ரை சேச்சுரேட்டட் வேப்பருக்கு ட்ரைனஸ் ஃபிராக்ஷன் வேல்யூ கேட்காங்க. அது 1.0. ஸோ 1.0 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் கான்ஸ்டன்ட் O2. ஸோ கேரக்டரிஸ்டிக் கான்ஸ்டன்ட் O2 ஓட வேல்யூ கேட்காங்க. அது 0.262 கிலோஜூல் பர் kg கெல்வின். ஸோ 0.262 கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து PV by RT. இதில் வந்துட்டு ஃபேக்டர் ஸோ PV by RT அந்த ரிலேஷன் என்ன சொல்ல வராங்கன்னா கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ PV by RT அப்படிங்கிறது வந்து கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்தால்பி வேப்பரைசேஷன் கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் அட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிராஃப் எப்படி இருக்கும்னா இதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் வந்து இது லிக்விட் இது வேப்பர் இருக்கும்போது கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் வந்து 0வா இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் எப்படி எழுதுவோம்னா ஃப்ளூவிட் மைனஸ் கேஸ் அப்படின்னு எழுதுவோம். ஸோ எழுதும் போது இந்த இடத்துல லிக்விட் அண்ட் ஃப்ளூவிட் வந்து என்னவா இருக்கும்னா என்தால்பி ஆஃப் ஃப்ளூவிட் தட் வில் பி ஈக்குவல் டு என்தால்பி ஆஃப் லிக்விட். ஸோ ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா ஈக்குவலாக இருக்கும்போது ரெண்டுமே 0 வந்துடும். ஸோ என்தால்பி வேப்பரைசேஷன் வந்து என்னன்னா 0. ஸோ என்தால்பி ஆஃப் த வேப்பரைசேஷன் அட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விரியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட். விரியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா PV is equal to RT into V0 plus V1 by V1 plus V2 by V2 plus V3 by V3. இதுதான் விரியல் ஸ்டேட் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ விரியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் இது வந்து PV is equal to RT into V0 plus V1 by V1 plus V2 by V2 plus V3 by V3 அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜூல் தாம்சன் ப்ராசஸ். ஸோ ஜூல் தாம்சன் ப்ராசஸ் that takes place at constant enthalpy அப்படின்னு சொல்றாங்க. ஸோ del T by del P is equal to மியூன்னு எல்லாம் எப்போ வரும்னா ஜூல் தாம்சன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் என்தால்பி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, del T by del P equal to mu சொல்லிருக்காங்க கான்ஸ்டன்ட் என்தால்பி. நெக்ஸ்ட் irreversibility. ஸோ irreversibility ஈக்குவேஷன் கேட்குறாங்க. that is nothing but maximum work done to the minimum work done. ஸோ maximum available energy தான் irreversibility அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, maximum work done to the minimum difference of maximum work done and minimum work done அதான் வந்து irreversibility அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் unavailable energy. ஸோ unavailable energy என்ன சொல்ல வராங்கன்னா energy cannot be converted even into work by heat engine அப்படின்னு சொல்றாங்க. ஹீட் இன்ஜின் இருந்துமே அது அந்த எனர்ஜி வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஒர்க் ஃபார்ம் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனர்ஜி cannot be converted into the work even by the heat engine அப்படிங்கறத வந்துட்டு unavailable energy அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் ஃபார் ரிவர்சிபிலிட்டி. ஸோ கண்டிஷன் ஃபார் ரிவர்சிபிலிட்டி என்ன சொல்ல வராங்கன்னா dq by t that is equal to 0. இதுதான் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா கண்டிஷன் ஃபார் ரிவர்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிஷன் ஃபார் ரிவர்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் dq by dt equal to 0 அப்படின்னா அது வந்து ரிவர்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் del s equal to 0னா சைக்கிள் வந்து என்ன ப்ராசஸ். del s is equal to 0னா சைக்கிள் வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 0வா இருக்கும்போது அது வந்து ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 0வா இருக்கும்போது cycle வந்து reversible process அப்படினு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏரியா அண்டர் டிஎஸ் டயகிராம். சோ ஏரியா
நமக்கு என்ன கொடுக்கும்னா ஏரியா அண்டர் டிஎஸ் டயக்ராம் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏரியா அண்டர் டிஎஸ் டயக்ராம் says about the heat transfer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் dq by d. ஸோ dq by dt is greater than 0னா அது வந்து இம்பாசிபிள் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ 3 கண்டிஷன் சொல்ல வராங்க. ஒன்று வந்து என்னன்னா dq by t that is equal to 0னா அது வந்து ரிவர்சிபிள், greater than 0னா that is impossible, less than 0னா irreversibleனு சொல்லுவாங்க. ஓகே, irreversible அப்படின்னா less than 0 சொல்லியிருக்காங்க, greater than 0 அப்படின்னா அது impossible அப்படின்னு சொல்லியிருக்காங்க, equal to 0 அப்படின்னா அது reversible அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ds is equals to 0 அப்படின்னா அது என்ன ப்ராசஸ்? அது வந்து adiabatic process அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ds equal to 0 அப்படிங்கிறது வந்து adiabatic process. ஸோ நம்ம என்ட்ரோபி எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா dq by dt டிஃபைன் பண்ணுவோம். ஸோ del 0 போகும்போது அது dq வந்து adiabatic process அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் adiabatic எக்ஸ்பான்ஷன். ஸோ adiabatic எக்ஸ்பான்ஷன்ல வந்து del s வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும், என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா adiabatic எக்ஸ்பான்ஷன் நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0 ஆகும்போது அப்ப என்ட்ரோபி கான்ஸ்டன்ட்டா. ஸோ என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்ட்டா இருந்தா அது adiabatic எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து AE is equals to 9.2 kilojoule. Change in AE வந்து 19.2 kilojoule. Effectiveness என்ன? ஸோ எஃபெக்டிவ்னஸ் கேட்டிருக்காங்க, அவைலபிள் எனர்ஜி கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் இன் அவைலபிள் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு கேட்காங்க. ஸோ எஃபெக்டிவ்னஸ் வந்து என்னன்னா ரேஷியோ ஆஃப் அவைலபிள் எனர்ஜி டு தி ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் அவைலபிள் எனர்ஜி. ஸோ சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு வந்து 71% கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கார்னாட் என்ஜின் irreversible is due to. கார்னாட் என்ஜின் வந்து irreversible இருக்கு. அப்போ irreversible அது எதனால இருக்கும் அப்படின்னா ஃபிரிக்ஷன் லாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபிரிக்ஷன் லாஸஸ்னால கார்னாட் என்ஜின் வந்து irreversible அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எனிதிங் ஜெனரேட் என்ட்ரோபி பிரஷர். ஸோ எனிதிங் என்ட்ரோபி ஜெனரேட் பண்ற எதுவானாலும் பிரஷர் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து என்ட்ரோபி ஃபார்முலா பார்த்தா del s is equal to dq by t. ஸோ என்ட்ரோபி டெம்பரேச்சரும் வந்து irreversible. நமக்கு டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் வந்து வேரியேஷன் வந்து மோர் ஆர் லெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். ஸோ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது நம்ம இந்த இடத்துல வந்து பிரஷர் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, the heat absorbed ds is equals to. ஸோ ஹீட் இங்கே அப்சர்வ் நடக்கும், அப்படி அப்சர்வ் ஆயிடுது அப்படின்னா அந்த ஹீட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ds வந்து என்னவா இருக்கும்னா பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். ஸோ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் எப்படி எழுதுறாங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் என்தால்பி ப்ளஸ் என்தால்பி எப்படி எழுதுறோம்னா u + Tv எழுதுனா ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் ஹீட் ப்ளஸ் ஒர்க் டன் தட் வில் பி ஈக்குவல் டு இதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். ஸோ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் வந்து இதை in terms of enthalpy எழுதிருக்காங்க u + Pv அப்படின்னு ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் ஹீட் சப்ளைட் ப்ளஸ் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இதான் வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்ல நாசல் கேட்காங்க. நாசல் எப்படி வரும்னா h1 - h2 that is equal to v2 2 minus v1 square by 2. இது ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஃபார் நாசல் So ஈக்குவேஷன். steady flow energy equation for nozzle வந்து h1 minus h2 is equals to v2 square minus v1 square divided by 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம தெர்மோடைனமிக்ஸோட TNPSC 8 questions பார்த்தோம். Thank you.